11ஆம் நாள் திருவிழா கைலாய வாகனம். சென்னதி முருகன் ஆலயத்தில் நிற்கின்றோம். வணக்கம் உறவுகளை, வரலாற்று சிறப்புமிக்க சென்னதி முருகன் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்று 11ஆம் நாள் திருவிழா கைலாய வாகனம் மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. முக்கியமாக சொல்லப்போனால் மேளதாளங்கள் இல்லாமல் தனியே எங்களுடைய பாரம்பரிய இசையான பறையுடன் இந்த திருவிழா நடைபெற்றுள்ளது. மற்றும் இன்றைய திருவிழாவில் பல முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்கள் அமைந்துள்ளன. அதே மாதிரி நிறைய காவடிகள், பலர் கற்பூர சக்தி எடுத்து இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கி இந்த காணொலி இருக்கப்போது. இன்றைய தான் சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க சன்னதி ஆலயத்தின் இன்றைய நாள் 11ஆம் நாள் திருவிழா கைலாய வாகனம். கைலாய வாகனமானது இழுக்கப்பட்டு வந்து நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய திருவிழாவில் நடைபெறப் போகின்ற சகல விடயங்களையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் பூஜைகள் ஆரம்பமாகி பின்னர் சுவாமியானது வீதியுலா வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்க முடியும். பக்திமயமாக பிரதட்டை உருள்கின்ற அந்த காட்சியோடு தொண்டவன் ஆற்றில் மக்கள் நீராடி நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகாக செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கைலாய வாகனத்தை பார்க்கின்றோம். மேல் தட்டு வெறுவனவே முருகப்பெருமான் ஏறுவதற்கு ஏற்றால் போல் செய்யப்பட்டிருக்கின்றது. கீழ் ராவணனுடைய மிக பிரம்மாண்டமான உருவம் மரத்தில் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். காலையிலே வருபவர்களுக்கு இந்த இடத்திலே குறிப்பிட்ட ஒரு கடையை செய்தவர்கள் தேநீர் மற்றும் உணவுகளை அளிக்கின்ற அந்த செயல்பாடை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய தினம் பக்திமயமாக பக்தர்கள் காவடிகள் எடுக்கின்ற அந்த காட்சியை பார்க்கக்கூடியதாக இருந்தது.
பூஜைகள் தொடங்கி நடைபெறுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சுற்றி வந்த கும்பங்கள் வேலவனுக்கு வார்க்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். எச்சரிக்கை வந்து கோயில் நிர்வாகத்தினரால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி எங்கள் பொருளுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறே பூஜைகள் நடைபெற்று முடிவடைகின்ற அந்த தருவாயை நெருங்கியுள்ளது. ஆறுமுக சாமிக்கான பூஜை நடைபெறுகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். முருகப்பெருமானை தூக்கி வரும் பக்தர்கள் பின்னர் இதில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று கைலாயவானத்தை நோக்கி முருகப்பெருமான் செல்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். பூஜை செய்யப்பட்ட அந்த வேலினை மறைத்து கொண்டு சென்று உரிய இடத்திலே வைக்கப்படுகின்ற அந்த காட்சி மிக அழகான அந்த பூச்சோடனையுடன் கூடிய சாத்துப்படியோடு வெள்ளி சின்ன மயிலில்
வருகின்ற அந்த வெள்ளி வேலவனை பார்க்கின்றோம். கைலாய வாகனம் மெல்ல மெல்ல இழுபடுகின்ற அந்த காட்சியை நாங்கள் இனி பார்க்க முடியும். கைலாய வாகனமானது மிக அழகாக அந்த பகல் பொழுதிலே இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். நாயனங்கள் மேளங்கள் இல்லாமல் தனிய தமிழருடைய பண்பாடான அந்த பறையுடன் சேர்ந்து இந்த கைலாய வாகனமானது மிக அழகாக வருகின்ற அந்த காட்சி பக்தர்கள் புட்டை சூழ பின்னர் பஜனைகளும் பாடப்பட்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஒரு புறம் பெண்கள் வடம் பிடித்து இழுக்க, மறுபுறம் ஆண்கள் இழுத்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இதில் நிற்கும் சாமியார் சமயம் சார்ந்த கடவுள்களின் சின்னங்கள், கடவுள்களின் சிற்பங்கள் என எல்லாவற்றையும் வைத்திருப்பதனை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வீதியின் திருப்பங்களிலும் தீபங்கள் காட்டப்பட்டு பின்னர் வேலவன் நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சியை பார்க்க முடியும். கேப்புரஸ் சட்டி ஏந்தி பக்தர்கள் நிற்கின்ற அந்த காட்சி தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை அந்த கதிரையில் இருத்தி வைத்து காவடி எடுத்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். கைலாய வாகனமானது இன்னும் சற்று நேரத்தில் வாசலை நோக்கி நகர்வடைந்து வந்துவிடும். மிக அழகாக அந்த கைலாய வாகனத்தை பக்தர்கள் பக்தி உணர்வோடு இழுத்து வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். முருகனுக்கு வெயில் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஆலவட்டத்தினால் வேலை மறைத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தூக்கு காவடியும் வருகின்ற அந்த காட்சி பின்னால் 3 குழந்தைகளை இருத்தி அந்த தூக்கு காவடியானது வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
சரி உறவுகளே, இன்றைய தினம் கைலாய வாகனத்தில் நடைபெற்ற முக்கியமான விடயங்களை தொகுத்து பார்த்துள்ளோம். இணையதள சேனலுக்கு வாரீங்கடா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.